ஹாய் guys. ஸோ இது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அபவுட் மை நெக்ஸ்ட் ட்ரிப். ஸோ இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். ஸ்ரீலங்கா போகிறேன். அரௌண்ட் ஒரு 36 ஹவர்ஸ் தான் அங்கே இருப்பேன். ஸோ 36 ஹவர்ஸில் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்ப்போம். திஸ் இஸ் அ சோலோ ட்ரிப். நான் மட்டும் தான் போகிறேன். இதுக்கு முன்னாடி சோலோ ட்ரிப்ஸ் போயிருக்கேன்னா என் டொமஸ்டிக் போயிருக்கேன். ஆமாம், டொமஸ்டிக் தான் நிறைய போயிருக்கேன். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. 5:20க்கு ஆக்சுவலி இப்போ பெங்களூரில் இருக்கேன். 5:20க்கு மடிவாளாலேருந்து சென்னை போய் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு. சென்னையில் நாளைக்கு காலையில் 5:45 தான். ஸோ மடிவாளா வந்தாச்சு. இங்கே இன்னும் 20 மினிட்ஸில் பஸ் வரும். ஸோ அது வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு இடத்த பார்த்து உட்காந்தாச்சு. நோ அப்டேட்ஸ். பிட் ஸ்டாப் அட் கிருஷ்ணகிரி சாய் ஆனந்த பவன். அதுக்கப்புறம் பஸ் இங்கே இருக்குது. சுகம் ட்ராவல்ஸ். Dear guest, may we have ஓகே, பிஸ்னஸ் கிளாஸ்க்கு அப்கிரேட் பண்ணதுனால லவுஞ்ச் ஆக்சஸ் கொடுத்துட்டாங்கோ ஃப்ரீயாக. கார்டு இல்லை, வெறும் பாயிண்ட்ஸ் வச்சு அப்கிரேட் பண்ணதில்ல. இமிக்ரேஷன் ஓவர். இப்போ செக்யூரிட்டி செக் இதற்கு. ஏர்போர்ட்டில் கலக்கி வாங்கி சாப்பிட்ற முதல் நாள் நான் தான். லவுஞ்ச் தான் இருக்கேன். திஸ் இஸ் த லவுஞ்ச், பிஸ்னஸ் கிளாஸ் லவுஞ்ச். முதல் ரவுண்ட் சாப்பிட்டாச்சு. இது செகண்ட். நியர்பையில் இருக்க அந்த நார்மல் லவுஞ்சில் போய் பார்த்துட்டு வந்தேன். அது பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்குது. இங்கே பார்த்தா அதில் ஒரு 10% கூட்டம் தான் இருக்குது. அது அப்படியே ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தா கூட்டம் அப்படியே எவ்வளோ கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி ஃபாரினர்ஸ் தான் நிறையா பேர் இருந்தாங்க. இப்போ சாப்பாடு சவுத் இண்டியன் காஃபி, அப்புறம் இது 2 எடுத்துகிட்டு வந்துட்டேன். மணி இப்போ 4 மணி. செம்மையாக போர் அடிக்குது. 4:45 தான் போர்டிங்க. ஆல்ரெடி 2 மணியா 1 மணிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு தான் சுற்றிட்டு இருக்கேன். கேட்ஸ் 117க்கு போனோம். லாஞ்சிலேருந்து வெளியே வந்துட்டேங்க. டைம் 4:45. Business class Safaris. ஷாலு கொலானி லெக்கும் நிறையா இருக்குது. வேறு என்ன, இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே பார்த்த முடியும்னா அந்த 16 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இருந்திருக்கும் போல். என்ன இருக்குது, இது ஹெட்ஃபோன் ஜாக், மற்ற 2 நாட் ஷுவர். What looks okay. ஸோ பிஸ்னஸ் கிளாஸ் என்ன இருக்குது, தண்ணி ஆல்ரெடி வச்சுருக்காங்க.
ஓகே குட். ஃபுட் என்ன வருதுன்றதை பார்த்துட்டு சொல்கிறேன். பிஸ்னஸ் கிளாஸ் ஆப்பிள் பைக் 2009 15 இயர்ஸ். இப்போ நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஆக்சுவலி சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஆக்சுவலி என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் எதுவுமே இருக்காது அப்படின்னு போயிருந்தாங்க. சார்ஜிங் போர்ட் தான் இருக்குது. இதுக்கும் இப்போ வேலை செய்யுமா செய்யாதுன்னு தெரியலையா. வேறு என்ன இருக்குது? வேறு இந்த பக்கம் வழக்கம் போல தான் டேபிள். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நல்லா இருந்தால் சொல்கிறேன். ஆக்சுவலி 2009 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிஸ்னஸ் கிளாஸில் போனது. அதுக்கு அடுத்து இப்போ தான். லுக்ஸ் குட், நல்லா தான் இருக்குது. ஸோ ஃப்ளைட் எடுக்கவே இல்லை. நான் லேண்ட் ஆகி தான் இருக்குது, க்ரௌண்டில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஆரஞ்சு ஜூஸ் வந்துருச்சு. ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் சூப்பராக இருக்குது. நான் கொடுத்தது முக்காட்டம் தான் கொடுத்தாங்க. நம்ம பக்கத்தில் ஒன்றும் சீட் வரல. ஆனால் செக்இன் பண்ணும்போது சீட் இருந்து ஆள் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சீட். ஸோ ஃப்ளைட் எடுக்கவே இல்லை. நான் லேண்ட் ஆகி தான் இருக்குது, க்ரௌண்டில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஆரஞ்சு ஜூஸ் வந்துருச்சு. ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் சூப்பராக இருக்குது. நான் கொடுத்தது முக்காட்டம் தான் கொடுத்தாங்க. நம்ம பக்கத்தில் ஒன்றும் சீட் வரல. ஆனால் செக்இன் பண்ணும்போது சீட் இருந்து ஆள் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சீட். ஸோ ஃப்ளைட் எடுக்கவே இல்லை. நான் லேண்ட் ஆகி தான் இருக்குது, க்ரௌண்டில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஆரஞ்சு ஜூஸ் வந்துருச்சு. ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் சூப்பராக இருக்குது. நான் கொடுத்தது முக்காட்டம் தான் கொடுத்தாங்க. நம்ம பக்கத்தில் ஒன்றும் சீட் வரல. ஆனால் செக்இன் பண்ணும்போது சீட் இருந்து ஆள் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சீட். croissant, strawberry preserve.
कृपया ध्यान दीजिए, अब हम लैंडिंग की तैयारी कर रहे हैं। कृपया अपनी सीट पर लौट जाएं और अपना सामान ऊपर बने सामान कक्ष में या सामने वाली सीट के नीचे रख दें। अपनी सीट सीधी रखें। இமிக்ரேஷன் முடிஞ்சது. சென்னை A273 பெல்ட் நம்பர் 4 வெயிட் பண்ணுறோம். இன்னும் ஒரு பேக் கூட வரல. பாவம் போல் பேக் போடு. கொலம்போ வந்தாச்சு. வெளியே ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தாச்சு. இங்கேருந்து பஸ்ஸு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கூட இருக்குதுன்னா இங்கேருந்து 2.6 கிலோமீட்டர்ஸ் தள்ளி கட்டுநாயேவான்னு தெரியலையே, கட்டுநாயக் பஸ் ஸ்டேஷன் அங்கே வரைக்கும் நடக்கணும். 26 minutes to 30 minutes ஆகும். இன்னும் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கேன். மற்ற ஊருக்கு வந்தால் உடனே ஸ்டார்டிங்லேயெல்லாம் நடக்க மாட்டேன். இந்த ஊரில் வந்தோடனே நடக்க விட்டுட்டாங்க. 2.6 கிலோமீட்டர்ஸ், இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு அங்கேருந்து பேட்டை பஸ்ஸு 187 பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸை ஏறினா பேட்டையில் போய் விட்டுருவாங்க. அங்கேருந்து அகைன் ஒரு 20 minutes வாக்கில் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ 300 rupees ஏசி. ஸோ அப்புறம் நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபா 120 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். இதுதான் இந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட் 2.1 கிலோமீட்டர்ஸ் தள்ளி. யாராவது வரதான் இருந்தால் இங்கே நடந்து வந்துட்டு இங்கேருந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டா இருக்கிறதே பெஸ்ட்டு. உள்ள ஊருக்குள்ளே பஸ்ஸாருக்குள்ளே போயிடலாம். பஸ்ஸை பிடிச்சி 40 கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து அடுத்து ஆட்டோ அதாவது டுக் இல்லாட்டி பைக் டாக்ஸி போட்டு போயிடலாம். பைக் டாக்ஸி 180 rupees இங்கே தான் ஆகுது. நம்ம ஊர் காசுக்கு 60 ரூபா.
ஒரு செலிப்ரிட்டியோ பொலிட்டிஷியனோ வராங்க போல். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி நடக்க விட்டுட்டாங்க. பாவி, இன்னைக்கு April 5 யார் வந்திருக்கான்னு பார்த்தா கடைசியில் மோடி தான் வந்திருக்காரு. பக்கத்தில் தாஜ் சமுத்ராவில் தான் தங்கியிருக்கார் போல். நான் என்னோட மோடி ஃபேஸாக இருக்குது வந்துட்டு போயிருப்பார் போல் அப்படின்னு பார்த்தா நேற்று நைட்டு தான் வந்திருக்காரு, 13 hours ago. ஸோ இப்போ மறுபடியும் வந்து அங்கேருந்து கிளம்புறதுனால தான் இவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்தை எடுக்கல, நான் இங்கே நடந்து வந்துட்டேன். செடியாக அங்கே தொங்குதல் ஃபுல்லாக. இதுதான் ஹாஸ்டலாக இருக்கணும். லெட் மீ சி, இதுதான் ஹாஸ்டல்னு நினைக்கிறேன். எஸ், இதே தான். ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். ஹாஸ்டலுக்கு போனால் பேக்கை வச்சாச்சு. 2 PM தான் செக்இன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கல்லி ஃபேஸ் பீச் இதுதான் அது. ஸோ 2 PM வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கணும். முதல் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது போய் சாப்பிட்ணும். ஃப்ளைட்டில் கொடுத்து இன்னும் பசிக்குது. 2 மணிக்கும் லோஞ்சில் சாப்பிட்டு தான் ஆனால் பசிக்குது. பீச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆனால் இன்னும் காலை சாப்பாடு நல்லா சாப்பிடல. இதுதான் பீச் ஃபீஸ் டெரஸ் கல்லி பீச் ஹாஸ்டல். கல்லி பீச் ஹாஸ்டல் பை டெரஸ் அப்படின்னு தான் கொடுத்தாங்க. இன்னும் ரூம் கொடுக்கல, 2 மணிக்கு தான் ரூம் தருவாங்க. அது வரைக்கும் இப்படி தான். ஓகே, ஸோ இதுதான் ஹாஸ்டலோட காமன் ஏரியா. ஆர்ச்சரி, ஒர்க் டெஸ்க், பீன் பேக், சோஃபா. நான் இப்போ படுத்து கிடக்கிறது ஒரு பீன் பேக் தான். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஓகே, மணி 11 ஆச்சு. 1 மணிக்கு மழை பெய்யும்னு சொல்லி கூகுளில் அப்டேட் போட்டிருக்கான். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தப்ப பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ 14 minutes வாக்கு. அப்படியே நடந்து போனால் அங்கே மெரின் டிரைவும் உண்டு. புல்லுப்பட்டியா ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த பக்கம் பார்த்தா பீச், ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் ரோடு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் காட்டுறேன். இப்போ இங்கிட்டு பஸ்ஸுலாம் நிற்கிது. இந்த பக்கம் பார்த்தா கொல்லுப்பேட்டையா, சூப்பராக இருக்குது. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த டிக்கெட் பாருங்கள், முந்தைய காலத்தில் இந்தியாவில் இருக்க மாதிரி இருக்குது. இதுதான் டிக்கெட். புல்லுப்பட்டியா ஸ்டேஷன், ரயில்வே ட்ராக்.
நாட் 1 years old, 1924 இருக்குது. டிட்டூஸ் ஐஸ்கிரீம் இந்த கடை. பேட்டா மார்க்கெட்டில் தான் இந்த ஆரஞ்சு ஜூஸாக இருக்கிறது 50 தான். லெமன் ஜூஸ் வாங்கினா 50 100. ஓகே, ஹாய் கைஸ். 2:30 மணிக்கு 1 மணிக்கு போலவே செக்இன் பண்ணியாச்சு, ரூம் செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குளிச்சு கிளம்பி ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு. இப்போதைக்கு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போயிட்டு ஏதாவது இந்த மைலோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நிறையா ஏதோ வித்தியாசமாக ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை போய் வாங்கிட்டு 5 மணிக்கு இப்போ தமிழா கான்சர்ட் இருக்குது. மணி இப்போ வந்து 2:35. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நடந்தால் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிடலாம். பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் வரலான்னு பார்த்தா மாலுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ மாலுக்குள்ளே சூப்பர் மார்க்கெட். இன்றைக்கி வாங்குவா இல்லை நாளைக்கு சாயங்காலமாக நாளைக்கு மதியானம் வந்து மிச்சத்தை வாங்கலாமா? இப்போதைக்கு 2 இது மட்டும் எடுத்துருக்கு. இப்போ தமிழா கான்சர்ட்டுக்கு வந்தாச்சு. மணி வந்து 6. சென்னையில் அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தா ரொம்ப சிறுசாக இருக்குது. ஸ்கை சூப்பராக இருக்குது. கொலம்போவில் உள்ள ரெண்டு மணிக்கு பார்த்தோம்ல கான்சர்ட் முடிச்சுட்டு தூங்கினது. மணி 8:30 மணி ஆயிடுச்சு. காலையில் எழுந்துச்சு பார்த்தா 6 hours தூங்கியாச்சு. ஸோ இங்கே இன்றைக்கி கவர் பண்ண வேண்டியது ஜஸ்ட் பீச்சு, மறுபடியும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான் போனோம். அந்த ஸ்கை பேர் வந்துச்சு, அந்த டவர் இருக்குல்ல, அந்த ரவுண்டாக அந்த டவர், அது போகலான்னு பார்த்தா டைம் ஆயிரும். ஸோ அது போக முடியாது. அண்ட் ஈவினிங் 5 o'clock ஃப்ளைட். At Colombo. Junk food in different country. இந்தியாவில் கூட இவ்வளோ சீஸ் ஃப்ளேவர் இருக்காங்க. ரெட் கலர்லாம் இருக்குது.
லோட்டஸ் இருக்குது, பட் உள்ளே போக முடியாது. ஆல்ரெடி ஃப்ளைட்டுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் ஃப்ளைட்டு கிளம்பிப்போம். ஓகே, ஸோ லோட்டஸ் டவர் வரைக்கும் வந்தாச்சு. இதாக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து எடுத்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் போவோம். அங்கேருந்து தான் அந்த 300 ரூபாய்க்கு ஏசி பஸ் இருக்கும் ஏர்போர்ட்டுக்கு, அதை போய் பிடிக்கிறோம். இங்கேருந்து அது ஒரு 15 மினிட்ஸ் வாக். ஆல்ரெடி மணி 1 நடக்கணும். போகும்போது இவ்வளோ சூப்பரான ஒரு இடம் இருக்குது. எங்கே உள்ளே நடந்து போனோம் அப்படின்னாங்க. This is the place. ரொம்ப செம்மையாக இருக்குது. ஓகே, ஸோ ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போனாலாம் பேட்டா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு போகிற வழியில் இந்த இருக்குது. இப்படி அழகாக இருக்குது. ட்ரெயின் போகுது, இருக்குது. டவர் தெரியுது. ட்ரெயினு நம்ம க்ராஸ் பண்ணுற வேண்டிய இடத்த பார்த்தோம் அப்படின்னா மேலே ட்ரெயின் போதா, கீழே வந்துட்டு மேலே இப்படி தான் போகணுமா? சந்த பந்தா போகுது. ஏர்போர்ட் போகிற பஸ். Check-in is done. On the way to immigration. Lotus லவுஞ்சுக்குள்ள வந்தாச்சு. This is because of the priority pass. இது எப்படின்னா டாட்டா நியூ HDFC ரூபே கிரெடிட் கார்டு, அதனால இன்டர்நேஷ்னலும் லவுஞ்சஸும் ஒரு சிலர் அக்செப்டட். இதில் என்ன சாப்பாடு அப்படின்னா கப்ஸா ரைஸ், சிக்கன் கப்ஸா ரைஸ், எக் நூடுல்ஸ், என்னது இது என்ன அப்பளம், அது சீ ஃபுட், வால்நட், ஃப்ரூட் கேக், கோக், இன்னும் எல்லாம் இருந்துச்சு. இது மட்டும் தான் It's next round. So the orange caramel custard or something, cheese and chicken sandwich. Most dirtiest airplane that I have flown நான் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். தொடக்கூட முடியாது போலயே, எவ்வளோ மோசமாக இருக்குது. இங்கே எல்லாமே அப்படி தான் இருக்குது, அந்த கலரில் தான் இருக்குது. சீட்ஸ் மேலே இந்த டாப் கவர் மாற்றிருப்பாங்க போல், மற்றபடி ட்ரெயின் இப்போ 4:20 5:5க்கோ எடுப்பாங்க. சென்னைக்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பி 10:30க்கு வந்துட்டு சென்னை டு பெங்களூர் வந்துட்டு பஸ் இருக்குது. ஓகே, ஸ்ரீலங்கா until next time. Access Vista Stream on your personal Wi-Fi enabled device by scanning the QR code or by logging on to
சென்னை வந்தாச்சு, எக்ஸிக்யூட்டிவும் வந்தாச்சு. அடுத்து பெங்களூர் போகணும். பெங்களூருக்கு 10:30 மணிக்கு ஃப்ளைட்டு, அது பேர் என்ன, பஸ்ஸு. இப்போ இங்கே இன்னும் ஒரு 2.5 hours இருக்குது. ஏரோவில் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெட்ரோ பிடிச்சி போனோம். ஆர்கே ட்ராவல்ஸ் வால்வோ B9R L15 இங்கே இருக்குது, இதாக இருக்குது. இதுதான் சீட்டு. எப்படி இல்லையா இல்லாட்டி இந்த பஸ்லேயும் போகுது சார். ஸ்விட்ச் போர்ட் சர்வீஸில் தான் இருக்குது. எங்கே எட்டி பார்த்தா கூட ஒன்றும் தெரியாது. பட் ஓகே, மணி கரெக்டாக 2:20 AM. பெங்களூர் சில்போர்டு வந்துச்சு. இங்கேருந்து அடுத்து வீட்டு சர்ஜாப்பூர் வரைக்கும் போகணும். ஓகே, ஃபைனலி த ட்ரிப் இஸ் ஓவர். டைம் வந்து கரெக்டாக 2:55 AM ஆகுது. ஆல்மோஸ்ட் லைக் 36 hours at ஸ்ரீலங்கா. சென்னை டு சென்னை அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 48 hours அங்கே இருந்திருக்கும். அண்ட் பெங்களூர்லேருந்து பார்த்தா அதுக்கு மேலே இருக்கும். பட் கன்சிடரிங் ஒன்லி ஸ்ரீலங்கா அப்படின்னா ஒரு 36 hours வந்து மேக்ஸிமம் என்ன கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த வீடியோ இருக்கும். அண்ட் இந்த இதில் வந்துட்டு நான் மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் த ட்ரிப் வந்துட்டு நான் எப்படி ஃப்ரீயாக போனேன் அப்படின்றத இப்போ சொல்கிறேன்.